இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்குது பிஜி இன்வைட்டோட ஷேர் பிரைஸ் 2021 மே மாசம், அதாவது எக்ஸாக்டா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த 2.5 வருஷத்துல அதோட ஷேர் ரொம்ப பெருசா மூவ் ஆகல. என்ன பிரைஸுக்கு லிஸ்ட் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே பிரைஸ்ல தான் இப்போவுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 25 ரூபாய்க்கு மேல டிவிடெண்ட்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது 100 ரூபாய்க்கு இந்த ஷேரை லிஸ்டிங் அப்போ ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா 25% டிவிடெண்ட்ல இருந்து மட்டுமே ரிட்டர்ன்ஸா கிடைச்சிருக்கும். இந்த 25%ன்றது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். இந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நம்மளால பெருசா எதுவுமே இன்ஃபர் பண்ண முடியாது. அதனால எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னா XIRR கால்குலேட் பண்ணாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதோட XIRR கால்குலேட் பண்ணும்போது அது லிஸ்ட் ஆகும்போது ஒரு 100 யூனிட் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காருன்ற அசியூம் பண்ணுவோம். அவர் 100 யூனிட்டை வாங்கும் போது என்ன பிரைஸுக்கு வாங்கியிருக்காருன்றதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அந்த 100 யூனிட்டுக்கு ஒரு வாட்டியும் டிவிடெண்ட் கிடைக்கும் போது எவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்கும்ன்றதையும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதோட கரண்ட் பிரைஸ் என்னன்றது இது இண்டிகேட் பண்ணுது. கிட்டத்தட்ட என்ன பிரைஸுக்கு வாங்கினாரோ அதே பிரைஸ்ல தான் இப்பவுமே இருக்கு. ஆனா இடைப்பட்ட காலத்துல ஒரு 2500 ரூபாய்க்கு மேல டிவிடெண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. இந்த டிவிடெண்ட்ஸ்க்கு எப்படியுமே டாக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அந்த டாக்ஸை அப்ராக்சிமேட் பண்ணி ஒரு 2300 ரூபாய் அவருக்கு ரிட்டர்ன்ஸா கிடைச்சதுன்றத போட்டாலுமே அவருக்கு XIRR 11% கிடைச்சிருக்கும். டாக்ஸ்க்கு அப்புறம் கணக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட 10% டிவிடெண்ட்ல இருந்து மட்டுமே அவருக்கு ஆனுவலைஸ் ரிட்டர்னா கிடைச்சிருக்கும். பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு நமக்கு 7% இல்ல 7.5% வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த ஸ்டாக் பிரைஸ் ஏறாம இருந்தாலுமே நமக்கு கிட்டத்தட்ட 10% மேல வருஷம் டிவிடெண்ட்ஸ்ல இருந்தே கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம பார்த்த எல்லா கால்குலேஷன்ஸும் லிஸ்டிங் அப்போ ஒருத்தர் வாங்கி இப்ப வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தா அவருக்கு வந்து ரிட்டர்ன்ஸா பார்த்திருக்கும். ஐடியலா எல்லாராலையும் லிஸ்டிங் அப்போ வாங்கிருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் லிஸ்டிங் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 123 ரூபாய்க்கு அதை வாங்கினார்னே அசியூம் பண்ணிப்போம். 123 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 104 ரூபாய் 105 ரூபாய் லிஸ்ட் ஆயிருக்கு. பார்க்கும்போது நஷ்டம் ஃபீல் ஆனாலும் இந்த டிவிடெண்ட்ஸ்ல இருந்து வந்த ரிட்டர்ன்ஸே அந்த நஷ்டத்தை ஈடு கட்டியிருக்கும். அவரு பிரேக் ஈவனுக்கு மேல தான் இருந்திருப்பாரு. அதுக்காக எந்த பிரைஸ்ல வேணாலும் இதை வாங்கி ஹோல்ட் பண்ணலான்றது அர்த்தம் கிடையாது. எந்த அசெட்டா இருந்தாலுமே தப்பான பிரைஸ் பாயிண்ட்ல நம்ம வாங்குறோம்னா அந்த நஷ்டத்தை நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். 125 ரூபாய் இல்ல 130 ரூபாய்க்கு மேல யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இந்த டிவிடெண்ட்ஸ் போகவுமே அவங்களுக்கு கேபிட்டல் லாஸ் இன்கர் பண்ணிருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரு क्वेश्चन என்னன்னா, இந்த பிஜி இன்வைட் எதுக்காக இவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குது? இந்த பிஜி இன்வைட்னா என்ன? இதுல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இது 2 பார்ட்டா பிரிச்சுப்போம். இப்போ பவர் கிரிட்னு போய் தேடினீங்கன்னா அதுக்குன்னு தனியாவே ஒரு ஸ்டாக் NSE-லயும் BSE-லயும் லிஸ்ட் ஆயிருக்கும். இது ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. இந்த பவர் கிரிட் கம்பெனி உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ற அந்த டோட்டல் கெபாசிட்டில 85% இந்த பவர் கிரிட் தான் ஓன் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்தியால இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி இந்த பவர் கிரிட் தான். இந்த பவர் கிரிட் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு ஸ்பான்சரா இருப்பாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னா என்னன்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்தியால எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். அதாவது ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதோ இல்ல பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதோ இல்லனா டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இண்டிவிஜுவலா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஏதோ ஒரு ஹைவே கட்டணும்னு முடிவு பண்றீங்க. அதுக்கு எக்கச்சக்கமான கேபிட்டல் தேவைப்படுது. அந்த கேபிட்டல் உங்ககிட்ட கம்ப்ளீட்டா கிடையாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த ஹைவேவை கட்டுறதும் இதை மேனேஜ் பண்றதையும் பாத்துக்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட வேலை. இதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நீங்க இதுல பங்கேற்றுக்கலாம்னு சொல்லிட்டு இதை பப்ளிக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹைவே ப்ராஜெக்ட்டை முடிச்சு இது ஆபரேஷனல் ஆன உடனே அதுக்கு டோல்கேட் காசை கலெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா? இந்த ரெவென்யூவை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இது ஒரு லாங் டர்ம் ப்ராஜெக்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டா தான் இருக்கும். சோ கண்டினியூஸா இந்த ஹைவே ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த டோல்ல இருந்து வர ரெவென்யூ ஃபுல்லாவே இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டுட்டே இருக்கும். சோ இந்த இன்வைட்டை ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடபிளா லிஸ்ட் பண்ணிருப்போம். சோ யாரெல்லாம் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ ஒரு பாயிண்ட்ல இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிட்டு அந்த ஷேர்ஸை செல் பண்ணிட்டும் போயிடலாம். சோ இந்த பிஜி இன்வைட்ன்றதுல பவர் கிரிட் கிட்ட இருக்க 5 டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸை அசெட்ஸா வச்சிருக்காங்க. இந்த 5 டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு லைன் கம்ப்ளீட்டா 100% ஸ்டேக் வச்சிருக்காங்க. மீதி 4 லைன்லயும் 74% ஸ்டேக் இந்த பிஜி இன்வைட் கிட்ட இருக்கு. செபியோட மேண்டேட் படி இந்தியால ஒரு இன்வைட் லிஸ்ட் ஆகணும்னா கிட்டத்தட்ட 85% மேல கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் மட்டும் தான் லிஸ்ட் ஆயிருக்க முடியும். இங்க 4 சிஸ்டம் 100% கம்ப்ளீட் ஆகி அப் அண்ட் ஆபரேஷனலா இருக்கு. ஒரு சிஸ்டம் 85% மேல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 5 டிரான்ஸ்மிஷன் லைனும் இந்தியால இருக்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ண உதவுது. இந்த டிரான்ஸ்மிஷன் கான்ட்ராக்ட் யூசுவலா 20 வருஷம் இல்ல 30 வருஷம்ன்ற அளவுக்கு பெரிய கான்ட்ராக்டா தான் போட்டிருப்பாங்க. அந்த பீரியடுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு டாரிஃப் பேஸ்டா ஒரு காஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டு இருக்கும். இந்த ரெவென்யூல 90% இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் யூசுவலா ரொம்ப லாங் டர்மா இருக்கிறதுனால கண்டினியூஸா ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரியான இன்வைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆபரேஷன்ஸ் கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும். அவங்க போட்ட அக்ரிமெண்ட்லயே ஒரு பர்டிகுலர்
பர்டிகுலர் டிஎஸ்ஏ வச்சிருப்பாங்க. அதாவது 90% கீழே அது டிராப் ஆகக்கூடாது, 98% கீழே அது டிராப் ஆகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ கரண்டா இது 98% அவைலபிலிட்டியில இருக்கு. அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஏதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் ரிப்பேர் ஆகுதுன்னா உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை அப் அண்ட் ரன்னிங்கா வச்சுக்கிறது இந்த பவர் கிரிட் இன்வைட்டோட பொறுப்பு. இது லிஸ்டான பீரியட்ல இருந்து கண்டினியூஸா டிவிடெண்ட்ஸும் பே பண்ணிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டலோட ரேட்டிங் படி AAA ஸ்டேபிள்ன்ற ரேட்டிங்கை பவர் கிரிட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேட்டிங். அதாவது இதுல இருந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸும் வருது, கண்டினியூஸ் டிவிடெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷனல் பாராமீட்டரும் 98% மேல இருக்குன்றதுனால இது எல்லாமே பாசிட்டிவா பார்க்கப்படுது. இப்போ இந்த பிஜி இன்வைட்டோட ரிஸ்க் என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த அந்த 98% லைன் அவைலபிலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்காக அவங்க ஆபரேஷனல் காஸ்ட்டை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாச்சுன்னா நமக்கு வர பே அவுட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அசெட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் நிறைய பாரோயிங்ஸ் இந்த பிஜி இன்வைட் வாங்கியிருக்கு. இந்த பாரோயிங்ஸ் அதிகமானாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கிற பே அவுட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கரண்டா இந்த பாரோயிங் கிட்டத்தட்ட 49% இருக்கு. ஆனா செபியோட ரெகுலேஷன் படி இந்த இன்வைட்ஸ்ல 70% மேல பாரோயிங்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்த நெகட்டிவ்னு பார்த்தா இந்த பாரோயிங்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரியபிளா இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டே இருந்தாலும் அந்த பே அவுட் அஃபெக்ட் ஆகும். இந்த பிஜி இன்வைட்ல இருந்து என்னதான் லாங் டர்ம் இல்ல ஸ்டேபிள் இன்கம் நம்ம சொன்னாலும் இந்த பாயிண்ட்ல அவங்க டிஎஸ்ஏல இருக்க கேஷ் ஃப்ளோவும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இல்ல 20 வருஷம் கழிச்சு வர கேஷ் ஃப்ளோவும் வித்தியாசமா தான் இருக்கும். இன்னைக்கு அதிகமான கேஷ் ஃப்ளோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல இருந்து இந்த பிஜி இன்வைட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த கான்ட்ராக்டோட லேட்டர் பீரியட்ல அதே கேஷ் ஃப்ளோ கம்மியா தான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் செபி கிட்ட அவங்க சப்மிட் பண்ணிருப்பாங்க ஐபிஓ அப்போ. அந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க எல்லா ரிஸ்கையும் புரிஞ்சுக்க முடியும், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல ரொம்ப ஹை லெவல்ல ஒரு 4-5 ரிஸ்க் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணிருப்போம். அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ரிஸ்கை ஹைலைட் பண்ணிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது, கிறிஸ்டல்ல AAA ரேட்டிங் கொடுத்ததா பார்த்திருக்கோம். அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு எதுக்காக AAA கொடுத்திருக்காங்க, என்ன ரேஷனல்ன்ற இன்ஃபர்மேஷனையும் நம்மளால பார்க்க முடியும். இது எதுவுமே பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆஸ் அன் இன்வெஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த டீடைல்ஸையாவது ஒரு பேஜா என்ன போட்டிருக்காங்க, எப்படி இது ஆபரேட் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவுமே முக்கியம். இந்த பிஜி இன்வைட்டோட பிரைஸ் கடந்த சில மாசங்களா கீழே விழுந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எஃப்ஐஐயும் டிஐயும் அவங்களோட ஸ்டேக்ஸை கொஞ்சம் செல் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்கை போய் பாத்தீங்கன்னா 15% சொல்லிட்டு பிக்ஸடா அப்படியே தான் இருக்கும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மாறாம இருக்கிறதுக்கு செபியோட ரெகுலேஷன் தான் காரணம். இந்த மாதிரியான இன்வைட்ஸ்ல ப்ரொமோட்டர் அவங்களோட ஹோல்டிங்கை 3 வருஷத்துக்கு செல் பண்ணக்கூடாதுன்றது தான் ரெகுலேஷன். அந்த ரெகுலேஷனையும் 3 வருஷம்ன்ற ஹோல்டிங் பீரியட பர்பச்சுவலா கடைசி வரைக்கும் அவங்க எக்ஸிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செபி மாத்திரதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த நியூஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு சாதகமா இருந்தாலும் ப்ரொமோட்டர்ஸ்க்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்காது. காரணம் என்னன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ப்ரொமோட்டர் அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணிட்டு அதுல இருந்து வர கேபிட்டல் யூஸ் பண்ணி இன்னொரு புது ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ அவங்க பர்பச்சுவலா ஹோல்ட் பண்ணணும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றது ப்ரொமோட்டர்ஸ்க்கு டிராபேக்கா தெரியுது. அதே காரணத்துக்காக தான் எஃப்ஐஐயும் டிஐயும் செல் பண்ணிருப்பாங்கன்ட்டு கருதப்படுது. பாசிட்டிவ்ஸ்ல இந்த மாதிரியான இன்வைட்டோட அக்ரிமெண்ட்லாம் லாங் டர்முக்கு இருக்கும்னு பார்த்துட்டோம். அதனால ஸ்டேபிளான ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அதோட நெகட்டிவ்ஸ் என்னன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பிஜி இன்வைட்டை வாங்கலாமா கூடாதான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில டேட்டாவை நம்ம பார்த்துருவோம். இது லிஸ்டான மே மாசத்துல இருந்து பவர் கிரிடோட ஸ்டாக் பிரைஸ் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே பீரியடுக்கு பவர் கிரிடோட ஸ்டாக் கிட்டத்தட்ட 58% மேலே ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம 25% டிவிடெண்ட் இன்கமும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பவர் பினான்ஸ் கார்பரேஷனோட ஸ்டாக் பிரைஸ பார்த்துட்டு இருக்கோம். இதே பீரியடுக்கு இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் 158% கிட்டத்தட்ட அதே அளவுக்கு டிவிடெண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், பிஜி இன்வைட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா டிவிடெண்ட்ஸா வெறும் 25% ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இதோட கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பவர் கிரிட்லயோ இல்ல பவர் பினான்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இதே பீரியடுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கூடவே டிவிடெண்ட்ஸும் கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த பிஜி இன்வைட்ன்றது குவாசி ஈக்விட்டி, மீதி ரெண்டுமே ஈக்விட்டி பேஸ்ட். அதாவது மீதி எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸாக்ட்டா ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த பிஜி இன்வைட்டை ஸ்டாக் கூட ஈக்குவேட் பண்ண முடியாது. இதுல ஸ்டேபிளான கன்சிஸ்டன்டான டிவிடெண்ட் இன்கம் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். கேபிட்டல் அப்ரிசியேஷன்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா ஈக்விட்டில மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல டிவிடெண்ட்ஸை விட கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக தான் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பார்த்த பீரியடுக்கு பவர் கிரிடும் பவர் பினான்ஸும் ஏறி இருந்தது. அப்படியே ஒரு 3 வருஷம் முன்னாடி போய் பார்த்திருந்தீங்கன்னா அதே பீரியடுக்கு -17% ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். சோ ஈக்விட்டின்றது இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோட வாலட்டைலா இருக்க ஒரு விஷயம். இந்த பிஜி இன்வைட் கம்ப்ளீட்டா ஒரு ஈக்விட்டி இல்லன்றதுனால ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக ஈக்விட்டில இருந்து கொஞ்சம் டீரிஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா உங்களோட இன்டென்ஷன் growth இருந்ததுன்னா இதை கன்சிடர் பண்றதுக்கு பதிலா அதர் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் இப்ப பார்த்த இந்த ஸ்டாக்ஸ் தான் கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்டோ இல்ல நிப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸ்லயோ போட்டு உங்களோட பணத்தை வளர்த்துட்டு வரலாம். இல்ல எனக்கு ஸ்டெபிலிட்டியும் கன்சிஸ்டன்டா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாசிவ் இன்கமா டிவிடெண்ட் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் கேபிட்டலை பிஜி இன்வைட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஜி இன்வைட்டோட இப்ப இருக்க பிரைஸ் பாயிண்ட் எனக்கு அட்ராக்டிவா தோணுது. அதனால ரீசெண்டா இதுல பொசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வீழ கொஞ்சம் அதிகமா அக்குமுலேட் பண்ணிட்டே வருவேன். நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறேன் விற்கிறேன்றத ரியல் டைம் அப்டேட்ஸா மெம்பர் கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணிட்டே வரேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல
இன்வைட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். பிஜி இன்வைட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்டென்ஷன் ஸ்டெடியா ஒரு கேஷ் ஃப்ளோ லாங் டர்முக்கு வரணும்ன்றதுக்காக இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இமீடியட் growth இல்ல ரேபிடா ஷேர் பிரைஸ் ஏறும்னு எதிர்பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்றதுல பாயிண்ட் கிடையாது. ஜெனரலாவே PSU கம்பெனிஸ் அதாவது கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் அகைன்ஸ்டா இருப்பாங்க. இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ல பவர் கிரிட்டும் சரி இல்ல பவர் பினான்ஸும் சரி கடந்த ஒரு வருஷத்துல எக்ஸப்ஷனலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, இதே மாதிரி RECன்ற ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 200% ரிட்டர்னை ஒரே வருஷத்துல கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட்ல 12% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டுமே கொடுத்துட்டு இருந்தது. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் REC ஸ்டாக்கோட புக் வேல்யூ அதோட கரண்ட் பிரைஸை விட கம்மியா இருந்தது. அதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். இந்த புக் வேல்யூ எந்தெந்த ஸ்டாக் கம்மியா இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.